வெல்கம் மக்களே. இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு தான். நான் 4 பேருக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா ஒரு 5 விசில் போட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கிராம்பு, பச்சை மிளகா, இஞ்சி நல்லா நைஸாக இஞ்சியை நறுக்கி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா நல்லா சாந்துடும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த டிஷ்ஷே. ரொம்ப இன்க்ரீடியன்ஸே எடுக்காது, வெறும் வெங்காயம் மட்டும் போதும். உங்களோட இஷ்டம் தான், எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் வெங்காயமே போதும். நல்லா உருளைக்கிழங்க நல்லா மாவு மாதிரி நல்லா மசிச்சு, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல கன்சிஸ்டன்சியை கொடுக்க போகுது. அந்த உருளைக்கிழங்கையும் வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 2 பால் எடுக்கணுங்க. தேங்காய் பால் தான், ஒரே தேங்காய் மூடி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பால். ஃபஸ்ட்டு கெட்டி பாலை தனியாக வச்சுக்கோங்க. தண்ணி பாலை டைரெக்டாக உருளைக்கிழங்குல ஊற்றி நல்லா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு விட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் கொதி வர ஆரம்பிக்கும். அப்போதைக்கு உப்பு பார்த்து உப்பு செக் பண்ணி எவ்வளோ உப்பு வேணுமோ ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நுர கூடி வரும். அந்நேரத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த கெட்டி பாலை ஊற்றிடலாம். கெட்டி பாலை ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. வெறுமில் அந்த சூட்லே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை தூவி பரிமாற வேண்டியதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், அடை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி இடியப்பத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம், பட் வேறு லெவலில் இருந்ததுங்க. எல்லாத்துக்கூடையுமே இது செட் ஆகும். பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.